மதியம் லஞ்சுக்கு குழம்பு கூட்டு பொரியல்னு செய்ய டைம் இல்லையா? அப்போ சட்டுன்னு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, மஞ்சள் தூள், பெப்பர் சேர்த்துட்டு லைட்டாக ஆயில் விட்டு இதை 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு வெடிக்க போட்டு நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்றா சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ நம்ம நறுக்கின கொத்தமல்லியை தூவி எடுத்தோன்னா சூப்பரான ஆம்லெட் கிரேவி ரெடியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.